ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் சமையல். இன்னைக்கு நம்ம குயின் சமையலில் நம்ம சமைக்க போகிறதில்ல. அதுக்கு பதிலாக பெண்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிற பேசிக் பிரச்சனை பிசிஓடி, அதுக்கான நாட்டு வைத்தியம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி குயின் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு சாப்பிட நம்மளுக்கு தேவையான பொருட்கள் கலர்ச்சிக்காய், மிளகு, தேன். கலர்ச்சிக்காய் நாட்டு மருந்து கடையில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது பழுப்பு நிறத்தில் இந்த கலரில் இருக்கும். இந்த ஒரு கலர்ச்சிக்காய், இந்த கலர்ச்சிக்காயை நம்ம உடைச்சா இதில் ஒரு பருப்பு போல இருக்கும். இந்த ஒரு கலர்ச்சிக்காய்க்கு 5 மிளகு நம்ம சேர்த்து நம்ம பொடி பண்ணணும். இந்த ஒரு கலர்ச்சிக்காயை நம்ம சின்ன உரல்ல போட்டு இடிச்சா நம்மளுக்கு இது மாதிரி ஒயிட் கலரில் பருப்பு கிடைக்கும். இந்த ஒரு பருப்புக்கு 5 மிளகு வீதம் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இப்போ நீங்கள் 2 கலர்ச்சிக்காய் எடுத்தால் 10 ஆட் பண்ணணும், 5 எடுத்தால் 25 மிளகு ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் 5 கலர்ச்சிக்காய் கொட்டை உடச்சி எடுத்திருக்கேன். 1க்கு 5 மிளகு வீதம் 25 மிளகு நான் எடுத்திருக்கேன், ப்ளஸ் தேன். இப்போது இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பிசிஓடின்றது நத்திங் பட் அது ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர ஒரு டிஸார்டர், சரிங்களா? அது எல்லாருக்கும் இருக்கும், யாரும் பயப்பட தேவையில்ல. எல்லாருக்கும், ஈவன் மாதவிடாய் அடையாத சிறு பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்கேன் எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு இருக்கும் அந்த நீர்க்கட்டினால நிறைய பேர் ப்ரெக்னென்ட் ஆகுதில்ல. என்ன ரீசன்னா, நம்மளோட கருமுட்டை ஏதோ மெழுகு சைஸில் தான் இருக்கும். அந்த கருமுட்டை நீந்தி வராது. நீர்க்கட்டிங்க நிறையா இருந்தால் அந்த நீர்க்கட்டிங்க கருமுட்டையை வெளியில் வர விடாது. அதுக்காக தான் எப்பவுமே பிசிஓடி பேஷண்ட்ஸ்க்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகுது. ஸோ அது ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆல்மோஸ்ட் நிறையா பேர் இர்ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே கூட சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். முக்கியமாக இந்த கலர்ச்சிக்காய் இர்ரெகுலர் மென்சஸ் ஆகிற எல்லாருக்குமே ரெகுலர் ஆகும். பிசிஓடி இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸுக்குமே இது நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். கருமுட்டை வளர்ச்சி ஆகும். இதை ஆண் பெண்ணுன்ட்டு இருபாலும் சாப்பிடலாம். இந்த கலர்ச்சிக்காயை சின்ன உரல்ல வச்சு ஃபஸ்ட்டு நம்ம இடிச்சிக்கின்னு கொஞ்சம் தூள் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இதை நம்ம மிக்சியில் போட்டால் இது அரைப்படாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உரலில் இடிச்சிக்க போகிறோம். பாருங்கள், ஓரளவு நல்ல பொடியாக இடிப்பட்ட உடனே இதோட நம்ம பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் போடலாம். பாருங்கள், நல்லா பொடி பண்ணியாச்சு. இதில் இப்போ நம்ம 1 ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஹனி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணலாம். பாருங்க, ஹனி மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையா நம்ம பிரிக்க போறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. 5 கலர்ச்சிக்காயோட 25 பெப்பர் ஆட் பண்ணி நம்மளுக்கு 5 உருண்டை கிடைச்சிருக்கு. நீங்கள் சின்ன 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 பால் மாதிரி கூட உருண்டை பண்ணிக்கலாம். இல்லாட்டி டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறோம்ல, கேப்சூல் மாதிரி கூட நம்ம உருண்டை பண்ணி சாப்பிடலாம். இதை பெண்கள் குறிப்பாக காலையில் பிஃபோர் ஃபுட் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிடணும். டேப்லெட் முழுங்குற மாதிரி நம்ம இதை சாப்பிடலாம். இதை வாட்டரில் 1 கிளாஸ் ஆஃப் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட நம்ம குடிக்கலாம். ஆனால் இது ரொம்ப கசக்கும். அதனால் நம்ம டேப்லெட் மாதிரி இதை முழுங்கிடலாம். இதை முழுங்கிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த கலர்ச்சிக்காயை பெண்கள் 48 டேஸ் ரெகுலராக எடுக்கணும். ஈவன் மென்சஸ் ஆகிட்டு இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் சாப்பிடலாம். ட்வைஸ் அ டே எடுக்கணும், 2 வேளை எடுக்கணும். மார்னிங் பிஃபோர் ஃபுட் எடுக்கலாம், நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி அட் பெட் டைமில் நீங்கள் சாப்பிடலாம்.
இந்த கலர்ச்சிக்காய் சாப்பிடும் போது நான்வெஜ் சாப்பிடலாமா வேணாமான்னு டவுட் இருக்கும். நான்வெஜ் எடுக்கலாம், பட் ரொம்ப ஓவராக ஹீட்டான ஐட்டம்ஸ் நம்ம அவாய்ட் பண்ணலாம், சாப்பிட தேவையில்லை. தென் நீங்கள் பிசிஓடி ட்ரீட்மெண்ட்டில் இருந்தாலும் டேப்லெட்ஸ் எடுத்தாலும் அதுக்கும் இதுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. கலர்ச்சிக்காயினால எந்த சைடு எஃபெக்ட் எந்த காம்ப்ளிகேஷனும் இல்லை. நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல யூஸ்ஃபுல்லான ரிசல்ட் தான் கிடைக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஜென்ஸ் கூட சாப்பிடலாம், அவங்களுக்கும் கொடுங்க. ஸ்பெர்ம் கவுண்ட் ப்ளஸ் மூமெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளுக்கும் கருமுட்டை வளர்ச்சி அதிகரிக்கும். நல்ல மெச்சூர்ட் எக் ரிலீஸ் ஆகும். பிசிஓடி இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 48 டேஸ் கண்டினியூவாக சாப்பிடுங்க. நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பிஃபோர் மேரேஜ் ஆஃப்டர் மேரேஜ் எல்லாருக்குமே நல்ல யூஸ்ஃபுல். தென் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த கலர்ச்சிக்காயை ஒரு கண்ணாடி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் தினமும் சாப்பிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஆரோக்கியமான உணவை உண்போம், நோயின்றி வாழ்வோம். பாய்.